வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, மலையாள சினிமால இந்த வருஷம் வெளியான ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட பேரு அன்வேஷிப்பின் கண்டதும் அப்படின்றது. இது சூப்பரான படம். ஏற்கனவே நிறைய சேனல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் பார்க்காம சிலர் இருப்பீங்கல்ல, அவங்க பார்க்கணும்னா மேற்கொண்டு கண்டினியூ பண்ணுங்க. இந்த படம் முழுசா தமிழ்ல இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அப்படி கூட பாருங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. நீங்க போடுற லைக் மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர் கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட கதை 90ஸ்ல நடக்கிற மாதிரி தான் காட்சிப்படுத்திருப்பாங்க. ஸ்டார்டிங்கே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவரோட பேர் ஆனந்த் அப்படின்றது. இவரும் எஸ்பியை பார்க்கறதுக்காக வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இவரை கவனிக்கிறவங்களும் அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. முந்திரி கொட்டை மாதிரி சில வேலையெல்லாம் பண்ணா, அதனாலதான் இந்த நிலைமையில இருக்கான் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ பெருசா அதெல்லாம் கண்டுக்காம உட்காந்து இருக்காரு. அப்பதான் ஒரு கான்ஸ்டபிள் இந்த இடத்துக்கு வருது. அந்த கான்ஸ்டபிள் இவர்கிட்ட ரொம்ப சந்தோஷமா பேசுறாரு. நீங்க கவலைப்படாதீங்க சார், சீக்கிரமா உங்களோட இந்த சஸ்பென்ஷன் முடிஞ்சிரும். நீங்க சீக்கிரமே டியூட்டில ஜாயின் பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரி இப்ப சல்யூட்லாம் அடிக்கிறாரு. இப்ப வேலையை பார்க்கறதுக்காக கிளம்பி போயிடுறாரு. இந்த இடத்துல தான் ஹீரோவும் ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறாரு. நம்ம ஹீரோவோட அப்பாவை பொறுத்த வரைக்கும் இன்ஸ்பெக்டரா இருந்திருப்பாரு. இவரையும் எப்படியாவது இன்ஸ்பெக்டரா மாத்தணும் அப்படின்ற மாதிரி அப்பா நினைச்சிருப்பாரு. அப்பா நினைச்ச மாதிரியே இவர் இருக்கார்ல, எஸ்ஐயா மாறிடுறாரு. நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் வேலையில ரொம்ப கரெக்டா இருப்பாரு. நேர்மையா இவர் வேலை பார்க்கறதெல்லாம் நமக்கு கிளிப்பிங்ஸா காமிச்சிட்டு இருக்காங்க. சிஎன்என் அப்படின்ற ஒரு கான்ஸ்டபிள் அண்ணன் கூட இவர் ரொம்ப க்ளோஸ் ஆயிடுறாரு. இந்த மாதிரி நேரத்துல தான் ஒரு கேஸ் இவருக்கு வருது. ஒரு பொண்ணு மிஸ்ஸிங் அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோவும் உள்ள வாங்கன்ற மாதிரி அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. எப்படி மிஸ் ஆகுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. என் பொண்ணு பேரு லவ்லின் அப்படின்றது. அவ காலேஜ்ல ஆல் டிக்கெட் வாங்கிட்டு வரேன்னு சொன்னா, போனவ திரும்பி வீட்டுக்கே வரல. ரொம்ப பயந்து போய் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தேன். அப்பயும் எந்த தகவலும் தெரியலன்னு சொல்லிட்டாரு. அது சரி, இவர் யாருன்ற மாதிரி பக்கத்துல இருக்க நபரை பார்த்து கேட்கிறாரு. என் கட்சியை சேர்ந்தவர் தான் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லிட்டாரு. சரி, நம்ம ஸ்பாட்டுக்கே போலாம் அப்படின்ற மாதிரி இவரும் கூப்பிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. பொண்ணு மிஸ் ஆவறதுனால லவ் மேட்டரா இருக்குமா அப்படின்ற மாதிரி அப்பா சந்தேகப்பட்டிருப்பாரு. காலேஜ்ல போய் விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி கிளம்பி இருப்பாரு. அப்பதான் வேற ஒரு தகவல் எனக்கு தெரிய வந்தது அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா பொண்ணு இருக்காங்க பாத்தீங்களா, ஆல் டிக்கெட் எல்லாம் வாங்கிட்டு வீடு வந்து இறங்கி இருக்காங்க. பஸ் ஸ்டாப் இருக்குல்ல, அங்கதான் இறங்கி இருப்பாங்க. எதிரியே ஒரு டீ கடை இருக்கு. அந்த அண்ணன் இருக்கார்ல, உன் அப்பா ஒரு பொருள் கேட்டாருமா, எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இவங்க நடக்கிறாங்க. இவங்க நடக்கிறத பார்த்து ரெண்டு பசங்க ஃபாலோ பண்ண மாதிரி நடக்கிறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் இப்ப டீ கடைக்காரர் கிட்ட ஹீரோ கேட்டு தெரிஞ்சுக்கிறது. அந்த பசங்களோட பேரை சொன்னோன்னா இங்க இருக்க நபர் டென்ஷன் ஆயிடுது. அதாவது அப்பா கூட ஒரு நபர் வந்தாரு பாத்தீங்களா, அவர் தான் டென்ஷன் ஆகுறாரு. அந்த பசங்க எப்ப பாரு பொண்ணுங்க கிட்ட கெலாட்டா பண்ணிட்டே இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி, பையனோட வீட்டை காட்டுங்க அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இந்த இடத்துல எப்படி நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் ஹீரோ யோசிக்கிறாரு. அந்த பொண்ணு வந்திருக்காங்க, இவனுங்க ரெண்டு பேர் சேர்ந்த மாதிரி கெலாட்டா பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. இதுல ஏதாவது நடந்திருக்குமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. அந்த டைம் இவங்களும் அந்த பசங்களோட வீட்டை காமிச்சிடுறாங்க. இவரும் வேகமா வீட்டுக்குள்ள நுழையிறாரு. போலீஸை பார்த்தோன்னா அந்த பசங்க எல்லாருமே பயப்படுறாங்க. அந்த இடத்துல 4-5 பசங்க இருக்காங்க. எல்லாரையும் வெளியே கூட்டு வந்து ஆட்களும் நிக்க வச்சிடுறாங்க. அந்த ரெண்டு பசங்க யாருன்ற மாதிரி ஹீரோ கேட்கிறாரு. இவங்களும் அந்த ரெண்டு பசங்களை கையை காமிச்சிடுறாங்க. இப்ப அந்த ரெண்டு பசங்களை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. அந்த பொண்ணு கிட்ட தொடர்ச்சியாவே நீங்க ரெண்டு பேர் கெலாட்டா பண்ணிட்டு இருந்திருக்கீங்க, அவ தனியா வந்ததுனால இதுதான் சான்ஸ்ன்ற மாதிரி ரூம்குள்ள கூட்டு போயிருக்கீங்க, நான் சொல்றது கரெக்ட் தானே அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. சார், நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்கல, உண்மையை சொல்லிடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே வீட்டுக்கு வந்துட்டு போ அப்படின்ற மாதிரி கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து மீன் விக்கிறவர் சைக்கிள்ல வராரு. அதனால அவனுங்க ரெண்டு பேருமே விலகி வேகமா வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. அந்த அண்ணன் இருக்கார்ல, மீன் உன் வீட்டுல குத்துருக்கமா, நல்லா சாப்பிடு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அவர் போனதுக்கு அப்புறம் கூட நீங்க இழுத்துட்டு போயிருக்க வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்ற மாதிரி போலீஸ் கேக்குறாங்க. சத்தியமா நாங்க பண்ணல அப்படின்ற மாதிரி அந்த பசங்க சொல்லிட்டாங்க. வெளியே வந்த ஹீரோ இருக்கார்ல, லைட்டா இந்த அப்பா கிட்ட பேச்சு கொடுக்குறாரு. அன்னைக்கு என்ன குழம்பு வச்சீங்கன்னு கேக்குறாரு. அவரும் மீன் குழம்புன்னு சொல்லிட்டாரு. என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால தான் வாங்கி வச்சோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. சரி, அந்த மீன்காரரோட பேர் என்ன அப்படின்ற மாதிரி இவங்க டீடைல் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அதே மாதிரி அந்த பொண்ணோட வீட்டுல ஏதாவது கிடைக்குமா அப்படின்ற மாதிரி செக் பண்றதுக்காக ஹீரோவும் வீட்டுக்கு வந்துடுறாரு. இப்ப அந்த பொண்ணோட திங்ஸ் எல்லாத்தையும் பாக்குறது. அதுல இருந்து அந்த பொண்ணுக்கு கடவுள் நம்பிக்கை ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்றது இவருக்கு தெரிய வருது. அந்த பொண்ணு காணாம போய் முழுசா 2 நாள் ஆயிடுச்சு. அதனால பக்கத்துல இருக்க குளம் குட்டெல்லாம் தேடி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. இப்ப ஆட்கள்லாம் பிரிஞ்சு தேடுற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அதே சமயம் இவங்க வீட்டுல இருக்கவங்க கிட்ட எல்லாம் பேசுறாங்க. அந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் 2 தங்கச்சிங்க இருப்பாங்க. உங்க அக்கா ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு எல்லாம் போவாளா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதிகம் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு எல்லாம் போக மாட்டா அப்படின்ற மாதிரி தங்கச்சிங்க சொல்லிட்டு இருக்காங்க. அக்கா நேத்து ஆல் டிக்கெட் தானே வாங்க போனாங்க, ஆல் டிக்கெட் வாங்கிட்டு வரும்போது ஃபாதரை பார்க்கணும்ன்ற மாதிரி சொன்னா அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணு சொல்றா. ஃபாதரா? அந்த ஃபாதர் யாரு அப்படின்ற மாதிரி ஹீரோவும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. இவங்களும் அந்த ஃபாதர் எங்க இருக்காரு அப்படின்றதெல்லாம் சொல்லிடுறாங்க. ஹீரோ உடனே அங்க செக் பண்ண போனோம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஆனா இங்க இருக்க ஒரு கான்ஸ்டபிள் இருக்காரு பாத்தீங்களா, அவசரப்பட்டு அங்கெல்லாம் செக் பண்ண போக வேணாம் சார், அவருக்கு சொசைட்டில பெரிய மதிப்பு இருக்கு, இவங்க வேற கேஸ்ட் அவர் வேற கேஸ்ட், அதனால தேவையில்லாம கேஸ்ட் ப்ராப்ளம் வேற வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா ஹீரோ அதை பத்தி எல்லாம் கவலைப்பட மாட்டாரு. நமக்கு ஒரு லீடு கிடைச்சிருக்கு, அதை நம்ம கண்டிப்பா ஃபாலோ பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டாரு. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி அந்த இடத்துக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. இவங்க அங்க போக போறாங்கன்ற தகவல் அந்த ஃபாதரோட சப்போர்ட்டர்ஸ்க்கு தெரிய வந்துருது. அதெல்லாம் விடக்கூடாது அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்கு வந்து நிக்கிறாங்க. இப்ப போலீஸ் போகணும்னு நினைக்கும் போது இவங்க விட மாட்டோம் அப்படின்ற மாதிரி பிரச்சனை பண்றாங்க. எது விட மாட்டீங்களா, கண்டிப்பா போவோன்ற மாதிரி ஹீரோவும் பிரச்சனை பண்ணி போக பாக்குறாரு.
இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கும் போதுதான் கரெக்டா இன்ஸ்பெக்டர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. யோ என்னையா பண்ணிட்டு இருக்க, நிறுத்து அப்படின்ற மாதிரி எஸ்ஐ அந்த இடத்துல கண்ட்ரோல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. முதல்ல என்கிட்ட தான் நீ இன்ஃபார்ம் பண்ணிருக்கணும், என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாமே நீ பாட்டுக்கு உள்ள போயிடுவியா அப்படின்ற மாதிரிலாம் திட்டிட்டு இருக்காரு. அப்பதான் ஒரு கான்ஸ்டபிளும் பாடி கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களும் வேகமா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஒரு குளத்துக்குள்ள மூட்டையில கட்டின மாதிரி தான் அந்த பாடி கிடைச்சிருக்கு. இந்த பொண்ணான்னு பாக்குறதுக்கு இவங்களும் ஓபன் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா இந்த பொண்ணு தான் இறந்து போயிருக்கான்னு தெரிய வருது. இதனால அப்பாவும் ஃப்ரெண்டோட தோல்ல சஞ்சு அழுதுட்டு இருக்காரு. இப்போதைக்கு இந்த ரெண்டு பசங்க மேல தானே டவுட் இருக்கு. இன்ஸ்பெக்டரும் இந்த ரெண்டு பசங்களை போட்டு பயங்கரமா அடி அடி நடிச்சிட்டு இருக்காரு. அதே சமயம் ஈர கிட்ட என்ன சொல்றாருன்னா, இதுக்கப்புறம் இந்த கேஸை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன், அதே மாதிரி நாளைக்கு சீனியர் வருவாரு, அவர் முன்னாடி முந்திரி கொட்டை மாதிரி எதுவும் பேசாத, அமைதியா இருந்தா போதும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஹீரோவும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. ஹீரோ வேற ஏதோ நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அதனால அந்த கிரைம் நடந்த ஸ்பாட் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் போய் பார்வையிடுறாரு. மறுநாள் சீனியர் இந்த இடத்துக்கு வந்து இன்ஸ்பெக்டர் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. நீங்க ரெண்டு பேர் வெளியே போங்க அப்படின்ற மாதிரி நின்னுட்டு இருக்க ஆட்கள் எல்லாம் வெளியே அனுப்பிடுறாரு. இப்ப சீனியரும் இன்ஸ்பெக்டர் கிட்ட மட்டும் பர்சனலா பேச ஆரம்பிக்கிறாரு. இப்ப ரெண்டு பசங்களை அடிச்சு ஒத்துக்க வைக்கலாம் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் ட்ரை பண்றாரு பாத்தீங்களா. அந்த ரெண்டு பசங்களோட பேரண்ட்ஸ் பெரிய ஆளுங்களா இருப்பாங்க, அவங்கள நம்ம எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சீனியர் சொல்லிட்டாரு. அதே மாதிரி அந்த ஃபாதரோட இடத்தை செக் பண்ணலாம்னா அங்கேயும் போக முடியாது, ஏன்னா பொலிட்டிக்கல் பிரஷர் ரொம்ப ஓவரா இருக்கும். அதனால இவங்க மூணு பேருமே இல்லாம வேற யாரையாவது வச்சுதான் இந்த கேஸை க்ளோஸ் பண்ணும், புரிஞ்சுதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எனக்கு புரிஞ்சுது அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் இந்த பிளானுக்கு ஏத்துக்கிறாரு. இந்த சமயம் ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, சார் கண்டிப்பா சர்ச்சில் இருக்கவங்க தான் ஏதோ பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு, நம்ம அந்த இடத்துல செக் பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் சில விஷயங்களை காட்டிட்டு இருக்காரு. ஆனா இதெல்லாம் பாக்குற சீனியர் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. அதான் இந்த கேஸை விட்டு உன்னை ரிலீவ் பண்ணியாச்சுல, நீ எதுக்காக இந்த கேஸை பத்தியே யோசிச்சுட்டு இருக்க, நீ கொஞ்சம் வேலையே இரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்களும் ஏதாவது ஒரு ஆடை சிக்க வைக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப கிரைம் ஸ்பாட்டுக்கு நாயை கூட்டு வந்துடுறாங்க. அந்த Dress மூலியமா அந்த நாயை தேட விடுறாங்க. அந்த நாய் முதல்ல அந்த ரெண்டு பசங்க வீட்டுக்கு வருது. அதுக்கப்புறம் அங்கிருந்து அந்த நாய் வேகமா போக ஆரம்பிக்குது. ஃபாதர் இடம் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு வந்து கொஞ்ச நேரம் பொழைச்சிட்டு இருக்கு. அங்கிருந்து இப்ப வேகமா கிளம்ப ஆரம்பிக்குது. அடுத்ததா எங்க வருதுன்னு பாத்தீங்கன்னா சகாதேவன் அப்படின்ற ஒரு நபர் வீட்டுக்கு தான் வருது. இந்த சகாதேவனை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடியே சின்ன சின்ன திருட்டெல்லாம் பண்ணிருப்பாரு. இது உங்களுக்கு தெரிய வருது. இங்க எதுக்காக நாய் கொலைக்குது அப்படின்ற மாதிரிலாம் கவனிக்கிறாங்க. அடுத்ததா பாடி கிடைச்சது பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு நாய் வந்து நின்றுது. ஈரவும் அவர் சைடுல இருந்து சில விஷயங்களை சொல்ல பாக்குறாரு. ஆனா இவங்க காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. அந்த சகாதேவனை எப்படியாவது லாக் பண்ணும் அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ள யோசிக்கலாம் ஆரம்பிக்கிறாங்க. ஒரு லுங்கி வச்சுதான் அந்த பொண்ணோட கை காலெல்லாம் கட்டியிருப்பாங்க. அந்த லுங்கி யாரோடதுன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப அந்த ஏரியால இருக்க சிலரை வர வச்சிடுறாங்க. அந்த மீன் வியாபாரி எல்லாம் வர வச்சிடுறாங்க. இந்த லுங்கியை பாத்திருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அவரை நான் பாத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவர் அன்னைக்கு மீன்லாம் சேல் பண்ணிட்டு இருந்தாரு பாத்தீங்களா, அப்ப சகாதேவன் வீட கிராஸ் பண்ணிருப்பாரு. அப்ப சகாதேவன் இந்த லுங்கியை தான் காய போட்டிருப்பாரு. இதுதான் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதனால இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, நேரா சகாதேவன் வீட்டுக்கு வந்துடுறாங்க. இதே மாதிரி ஒரு லுங்கி வாங்கிட்டும் இருக்குல்ல, அதை எடு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. சார் அது காணாம போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அது எப்படா காணாம போகும் அப்படின்ற மாதிரி இவங்களும் தீவிரமா விசாரிக்கிறாங்க. அவரை போட்டு பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. சத்தியமா நான் எதுவுமே பண்ணலன்னு சொல்லிட்டாரு. ஆனா போலீஸ் ஏத்துக்கிற மாதிரி இல்ல, ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்துடுறாங்க. ஒழுங்கு மரியாதையை ஒத்துக்கோ அப்படின்ற மாதிரி அடிச்சு டார்ச்சர் பண்றாங்க. ஆனா இதுக்கு பின்னாடி சகாதேவன் இருக்க வாய்ப்பு இல்ல அப்படின்ற மாதிரி ஹீரோவும் யோசிக்கிறாரு. இப்ப அந்த பொண்ணுக்கான இறுதி சடங்கெல்லாம் நடக்குது. இதெல்லாம் பார்த்து அப்பா பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அப்பா இருக்காரு பாத்தீங்களா, நைட்டு நேரம் ஹீரோவை பார்த்து பேசுறதுக்காக வீட்டுக்கு வந்துடுறாரு. சகாதேவனை பத்தி எனக்கு தெரியும், கண்டிப்பா அவன் இந்த மாதிரிலாம் பண்ணிருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்படிலாம் சொல்ல முடியாது சார், இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் யாரு எப்படி மாறுவாங்கன்னு சொல்ல முடியாது, இவன் கூட பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டாரு. அதுக்கு அப்பா என்ன சொல்றாருன்னா, நீங்க சொல்றது சரிதான், ஆனா என் ஃப்ரெண்டு வேற ஒரு விஷயத்த பார்த்திருக்கான், அதனாலதான் கூட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டாரு. இப்ப அப்பாவோட ஃப்ரெண்ட் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த ஃப்ரெண்டும் மத்தியான ஷிஃப்ட் வேலைக்காக நடந்து போயிட்டு இருக்காரு. அந்த ஃபாதரோட வீட்டெல்லாம் கிராஸ் பண்ணி தான் இவர் நடந்து போறாரு. அப்ப அந்த பொண்ணு இருக்காங்க பாத்தீங்களா, ஃபாதரோட வீட்டுக்குள்ள நுழையறதையும் இவர் கவனிச்சிருப்பாரு. இதெல்லாம் தான் அப்பா சொல்லிட்டாரு. ஒன்னே ஒண்ணு மட்டும் கேட்டுக்கிறேன், உண்மையான குற்றவாளிக்கு தண்டனை வாங்கித்தாங்க அப்படின்ற மாதிரி அப்பா அழுதுகிட்டே கிளம்புறாரு. இப்ப ஃபாதர் மேலதான் ஹீரோக்கு ஹெவியா டவுட் வருது. அண்ணன் நீங்க தான் சப்போர்ட்டிவா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சேனன் கிட்ட சொல்றாரு. சகாதேவன் தான் இந்த கொலையை பண்ணிருக்காருன்னு வச்சாலும் வீட்டுல வச்சுதானே கொலையை பண்ணிருப்பாரு. அப்ப வீட்டுல சில ப்ரூஃப் எல்லாம் கிடைக்கும்ல, அந்த மாதிரி ஏதாவது கிடைச்சதா அப்படின்ற மாதிரி ஃபாரன்சிக் ஆபீசர் கிட்ட இவர் பேசி பாக்குறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, பெருசா எந்த ஒரு க்ளூவும் கிடைக்கல, இருந்தாலும் உங்க ஆட்கள் கேஸ முடிக்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஹீரோவும் ஃபாதர் வீட்டை செக் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறாரு. நேர் வழியில இவரால போக முடியாதுல்ல, அதனால ஹீரோவும் குறுக்கு வழியா ஒரு விஷயத்தை யோசிக்கிறாரு. இப்ப நைட்டு நேரம் ஃபாதர் வீட்டுக்குள்ள ஒரு திருடன் பூந்துடுறான். உள்ள வந்து திருடன் இருக்கான் பாத்தீங்களா, சில பொருள் எல்லாம் எடுத்துட்டு இருக்கான். அப்பதான் அவன் தட்டி விடுற சவுண்ட் இந்த ஃபாதருக்கு கேட்டது. யாரு என்னன்னு பாக்குறதுக்காக வராரு. இப்ப அந்த திருடன் ஃபாதரை பார்த்தோன்னா வேகமா இங்க இருந்து ஓடிடுறான். இப்ப காலையில சமயம் ஃபாதர் கம்ப்ளைண்ட்லாம் கூட பண்ண மாட்டாரு. அந்த கதவை மாத்திர வேலையை இவரே பார்த்துட்டு இருக்காரு. இந்த வேலை பார்த்துட்டு இருக்கும் போது கரெக்டா ஹீரோ அந்த திருடனோட வந்துடுறாரு. ஏன்னா ஹீரோ தான் திட்டமிட்டு திருடவே வச்சிருப்பாரு. நாங்க நைட்டு ரவுண்ட்ஸ் வரும்போது வசமா எங்க கிட்ட மாட்டினா உங்க இடத்துல இருந்து தான் திருடி இருக்கான் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு.
ஃபாதர் என்ன சொல்லிட்டாருன்னா, நான் கேஸ்லாம் கொடுக்க விரும்பல, பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீங்க கேஸே கொடுக்கலனாலும் எங்களுக்கு சில ப்ரொசீஜர் இருக்கு அப்படின்ற மாதிரி ஆட்களோட உள்ள நுழையிறாரு. திரும்பி ஹீரோ பிரச்சனை பண்றதுக்கு வந்திருக்காரு போல அப்படின்ற மாதிரி ஆட்கள்லாம் சேர்றாங்க. ஆனா திருட்டு விஷயம்ன்றதுனால ஆட்கள்லாம் உள்ள நுழைய மாட்டாங்க. இப்ப ஹீரோவும் டீமும் அந்த இடத்துல தேடுறாங்க. ஆக்சுவலா திருட்டுக்காக இவங்க தேட மாட்டாங்க, அதை தாண்டி வேற ஏதாவது கிடைக்குமா அப்படின்ற மாதிரி மும்முரமா தேடிட்டு இருக்காங்க. சில முடிலாம் உங்களுக்கு கிடைக்குது, அந்த விஷயத்தெல்லாம் இவங்க கலெக்ட் பண்ணி எடுத்துட்டு போறாங்க. சீனியர் கிட்ட காட்டுறது வேஸ்ட்னு ஹீரோ நினைக்கிறாரு. நேரா எஸ்பியை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. நான் முந்திரி கொட்டத்தனமா சில விஷயங்கள் பண்ணிருக்கேன்னு எனக்கு தெரியுது சார், ஆனா இது ரொம்ப முக்கியமான விஷயம் பாருங்கன்னு சொல்லிட்டாரு. எஸ்பியும் வீட்டுல உட்காந்து அவர் சேகரிச்சிருக்க தகவல்லாம் படிக்கிறாரு. ஃபாதர் வீட்டுல நிறைய கலெக்ட் பண்ணாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் இவரும் செக் பண்ணி பார்த்திருப்பாரு. கண்டிப்பா கிரைம் அங்கதான் நடந்திருக்கு அப்படின்றத உறுதிப்படுத்திருப்பாரு. இந்த ரிப்போர்ட்டை தான் இவர் எஸ்பி கிட்ட தந்திருக்காரு. இப்ப எஸ்பி இருக்காருல, சம்பந்தப்பட்டவங்கள தூக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப ஹீரோவும் நேரா ஃபாதரை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. ஒரு விசாரணைக்காக நீங்க ஸ்டேஷனுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. வேற வழி இல்லாம ஃபாதர் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அங்க ஃபாதர் மட்டும் இல்ல, இறந்து போன பொண்ணோட தங்கச்சியும் அங்கதான் இருக்காங்க. அந்த ஃபாதர் வீட்டுல கலரிங் பண்ண மாதிரி முடி ஒண்ணு கிடைச்சிருக்கும். ஹீரோ இந்த ஊர்ல பார்த்ததுல இந்த பொண்ணு மட்டும் தான் கலரிங் பண்ணிருப்பாங்க. அதனால அந்த பொண்ணு வீட்டுல இருக்க முடியை எடுத்து செக் பண்ணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பாரு. தேடி பார்க்கணுன்ற மாதிரி அந்த பொண்ணோட வீட்டுக்கு வந்து அந்த பொண்ணோட முடியை எடுத்திருப்பாங்க. டிஎன்ஏ பக்காவா மேட்ச் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் தான் இந்த பொண்ணு கிட்ட விசாரிச்சிருப்பாங்க. நிறைய விஷயங்கள் தெரிய வந்திருக்கும். அது என்னன்னு இப்பதான் நமக்கு ரிவீல் பண்றாங்க. அந்த ஃபாதருக்கு ஒரு தங்கச்சி பையன் இருப்பான். அவன் பேரு டேனியல் அப்படின்றது. அடிக்கடி மாமாவை பார்க்கறதுக்காக இந்த இடத்துக்கு வருவான். ஃபியூச்சர்ல அவனும் ஃபாதரா மாற போறான். அதுக்கான வேலை எல்லாம் முடிய போகுது. மாமா வெளியே போன கேப்ல இவன் என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா, தங்கச்சியை வர வச்சிருவான். ஏன்னா தங்கச்சியும் இவனும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்லாம் வச்சு முடிச்சிடுறாங்க. சரி நான் கிளம்பணும் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணும் கதவை திறந்து வெளியே வரா. வெளியே வந்தவ ஷாக் ஆயிடுறா. பார்த்தா அக்கா தான் ஃபாதரை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. இவங்கள பார்த்த அக்காவும் வேகமா கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அக்கா தெரியாம நந்திருச்சு அப்படின்ற மாதிரி தங்கச்சி சொல்றா. இது தெரியாம நடக்கல, தொடர்ச்சியா நடக்குதுன்னு எனக்கு நல்லா தெரியும், நான் கண்டிப்பா இதை சொல்ல போறேன்னு சொல்றாங்க. நீ ஃபாதரா மாற போறல, இப்படியா பண்ணுவ அப்படின்ற மாதிரி அந்த பையனையும் திட்டுறாங்க. இப்பதான் யாரோ வர மாதிரி சவுண்ட் கேக்குது. இவங்க ஏதாவது சொல்லிட்டா பிரச்சனைன்றதுனால டேனியல் இருக்கார்ல, இவங்க வாயெல்லாம் மூடிடுறாரு. இப்ப வேகமா கதவெல்லாம் உள்ளுக்கா சாத்திடுறாங்க. அந்த இடத்துக்கு லெட்டர் கொடுக்கறதுக்காக போஸ்ட்மேன் தான் வந்திருக்காரு. இவங்க இருக்காங்களா இல்லையான்னு பாக்கிறதுக்காக ரொம்ப நேரம் இவங்களை கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. இந்த பையன் வாயை க்ளோஸ் பண்றதுக்கு பதிலா மூக்கையும் சேர்த்து க்ளோஸ் பண்ணிடுவான். இப்ப ரொம்ப நேரம் ஆனதுனால இந்த இடத்துல அந்த பொண்ணு இறந்து போயிடுறாங்க. இப்பதான் தங்கச்சிக்கும் அக்கா இறந்து போயிட்டாங்கன்னு தெரிய வருது. இவங்க ரெண்டு பேருக்குமே என்ன பண்றதுன்னு தெரிய மாட்டேங்குது. இப்ப நீ வீட்டுக்கு போ, நைட்டு நேரம் இந்த இடத்துக்கு வான்ற மாதிரி இவனும் சொல்லி அனுப்பிடுறான். இந்த பொண்ணு எதுவுமே தெரியாத மாதிரி வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. நைட்டு நேரம் அப்பா லேட் ஆயிடுச்சுன்றதுக்காக தேடுறதுக்கு போறாரு. இந்த பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, டேனியலை பார்க்க போனோம் அப்படின்ற மாதிரி கிளம்பிட்டு இருக்கா. வழியில தான் சகாதேவனோட லுங்கிய பாக்குறா. இதை எத்து போன்ற மாதிரி எத்துக்கிறா. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி தான் கிணத்துக்கிட்ட பாடியை கொண்டு வந்து போட்டிருப்பாங்க. இது எல்லாத்தையும் ஹீரோ சொல்லி புரிய வச்சிருக்காரு. அதே மாதிரி டேனியல் மாமா கிட்டயும் இந்த விஷயத்த சொல்லியிருப்பான். டேனியல் மாட்டிக்கூடாதுன்றதுக்காக மாமாவும் இந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைச்சிருப்பாரு. இப்ப மாமா முன்னாடியே டேனியல் அரெஸ்ட் பண்ணி இங்க இருந்து கூட்டு போயிடுறாங்க. போலீஸ் போய் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி வெளியே கலவரம் எல்லாம் போயிட்டு இருக்கு. அந்த பையன் சாப்பாடுலாம் சாப்பிடவே மாட்டான். இப்ப காலையில டைம் எஸ்பியை நேரடியா பேசுறாரு. நீ கவனமா ஹேண்ட் ஓவர் பண்ணு, வழியில நிறைய தடங்கள்லாம் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க கார்ல போயிட்டு இருக்கும் போது நிறைய பேர் பிரச்சனை பண்றாங்க. அவனை விடுங்க விடுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதை மீறியே இவங்க கோர்ட்டுக்கு கூட்டு வந்துடுறாங்க. அப்ப டேனியல் இருக்கான் பாத்தீங்களா, சடனா ஹீரோவை தள்ளி விட்டு வேகமா ஓட ஆரம்பிக்கிறான். ஹீரோ கூட 3 கான்ஸ்டபிளுங்களும் இருப்பாங்க. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி எப்படியாவது அந்த பையனை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி துரத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. அவன் ட்ரெயின் வரும்போது கிராஸ் பண்ணிடணும்னு நினைக்கிறான். ஏடகரமா ட்ரெயின் இடிச்சு அதே இடத்துல கொடூரமா இறந்து போயிடுறான். இதை பாக்குற இவங்க 4 பேருமே ஷாக் ஆகுறாங்க. இங்கதான் இன்டர்வியூல போடுறாங்க. ஹீரோவோட கவனக்குறைவால் தானே இந்த விஷயம் நடந்திருக்கும். அதனால தான் ஹீரோவையும் அந்த 3 பேரையும் சஸ்பெண்ட் பண்ணிருப்பாங்க. இப்ப திரும்பி எஸ்பி பேசுறதுக்காக வர சொல்லியிருக்காரு. அதனால தான் ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப பேசுறதுக்காக எஸ்பி உள்ள கூப்பிடுறாரு. எஸ்பியும் ஒரு கேஸ பத்தி சொல்றாரு. ஸ்ரீதேவின்னு ஒரு பொண்ணு கொல்லப்பட்டிருப்பாங்க. பல கட்டமா இந்த கேஸ் விசாரணை நடந்திருக்கும். ஆனா குற்றவாளி யாருன்றதை கண்டுபிடிக்க முடியாம இருந்திருக்கும். இப்ப கடைசி கட்ட விசாரணை நடக்க போகுது. அதுல உன் பேரை தான் நான் சஜஸ்ட் பண்ணிருக்கேன். ஏற்கனவே 3 கட்ட விசாரணை நடந்தும் குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியல. நீங்க கண்டுபிடிக்கிறதும் ரொம்ப கஷ்டம் தான். ஒருவேளை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா கவனம் பெறுவீங்க. அது மூலியமா உங்க சஸ்பென்ஷன் கேன்சல் ஆக வாய்ப்பு இருக்கு. அப்படி முடியலன்னா ஃபார்மலா விசாரணையை முடிச்சுட்டு நீங்க பாட்டுக்கு இந்த இடத்துக்கு கிளம்பி வந்துடலாம். ஒரு வாய்ப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி தரணுன்றதுக்காக தான் ஏற்படுத்தி தந்திருக்கேன். யூஸ் பண்ணனா யூஸ் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப இவர் இருக்கார்ல, மத்த 3 பேர்கிட்ட சேர்ந்த மாதிரி பேசுறாரு. அவங்க 3 பேருக்குமே பெருசா நம்பிக்கை இருக்க மாட்டேங்குது. அதுலயும் ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா, கிருஷ்ணன் இந்த கேஸ் ஹேண்டில் பண்ணிருக்காரு, அவராலேயே முடியல, நம்ம எப்படி குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லிட்டாரு. ஆனா ஹீரோ ட்ரை தான் பண்ணி பார்க்கலாமே அப்படின்ற மாதிரி இவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. திரும்பி அந்த கேஸை விசாரிக்கிறதுக்கு ஆட்கள் வரப்போது அந்த கிராம மக்களுக்கு தெரிய வந்துருது. ஏற்கனவே விசாரணைன்ற பேர்ல இந்த கிராமத்தை சேர்ந்த எல்லாரையும் டார்ச்சர் பண்ணிருப்பாங்க. அதனால இந்த வாட்டி நம்ம போலீஸ்க்கு ஒத்துழைக்கலாம் கூடாது அப்படின்ற மாதிரி பிரச்சாரம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க.
பிரசிடென்ட் இருக்காரு பாத்தீங்களா, அவரும் மேடையில பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த வாட்டி கண்டிப்பா நம்ம ஒத்துழைக்க கூடாது. இந்த வாட்டி வர 4 பேருமே போலீஸ்னு சொல்றதை விட குற்றவாளின்னு சொல்லலாம். ஏன்னா இவங்க 4 பேரால ஒருத்தன் கொல்லப்பட்டிருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. அடுத்து மாஸ்டர் பேச வருவாரு அப்படின்ற மாதிரி உரையை முடிச்சிடுறாரு. இப்ப மாஸ்டர்னு இந்த ஊர்லயே ஒரு பெரிய ஆள் இருப்பாரு, அவர் பேசுறதுக்காக வராரு. அவரும் போலீஸ் இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காரு. ஊரே நமக்கு எதிராக தான் இருக்கு போல அப்படின்ற மாதிரி எல்லாருமே யோசிக்கிறாங்க. இப்ப இங்க இருக்க போலீஸை பாக்குறதுக்காக தான் வந்திருக்காங்க. அவர் பேரு நாயர் அப்படின்றது. நாயர் என்ன சொல்றாருன்னா, ஊர் மக்கள் என் மேலேயும் கோவமா இருக்காங்க, ஏன்னா வர எல்லாருக்கும் நான் தானே சப்போர்ட்டிவா இருக்கேன், அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நாயரோட பையனுக்கு இப்பதான் கல்யாணம் முடிஞ்சிருக்கு, சீக்கிரமா பொண்ணோட கல்யாணமும் வைக்க போறேன். பையன் கல்யாணத்துக்கே யாருமே வரல, போற போக்க பார்த்தா பொண்ணோட கல்யாணத்துக்கும் யாரும் வரமாட்டாங்க போல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. நாயரும் தங்க வைக்கிறதுக்காக கூட்டு போயிட்டு இருக்காரு. அப்பதான் ஊர் மக்கள் எல்லாம் மொத்தமா வந்துடுறாங்க. ஏற்கனவே டார்ச்சர் பண்ணது பத்தாதுன்னு இவங்க வேற வந்திருக்காங்களா, இவங்க இங்க இருக்க கூடாது, கிளம்ப சொல்லுங்க அப்படின்ற மாதிரி பிரச்சனை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஈரவும் நிறுத்தி பொறுமையா பேச ஆரம்பிக்கிறாரு. கண்டிப்பா எங்களால யாருக்கும் பிரச்சனை வராது, நாங்க பாட்டுக்கு அமைதியா விசாரணை பண்ணிட்டு கிளம்பிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. நீங்க சொன்னதை செஞ்சா உங்களுக்கு நல்லது அப்படின்ற மாதிரி பிரசிடென்ட்டோ சொல்லிட்டு இங்க இருந்து கோவமா கிளம்புறாரு. இப்ப எல்லாருமே கிளம்பி போகும்போது அந்த இடத்துல ஒரு நபர் இருக்காரு, அவர் பேரு சசி அப்படின்றது. அவர் மட்டும் என்னன்னு தெரியல, தனியா ஒரு வாட்டி முறைச்சு பார்த்துட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப நாயர் கிட்ட இந்த கேஸ பத்தி கேக்குறாங்க. நாயரும் இந்த இடத்துல சொல்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இந்த ஊர்ல லக்ஷ்மின்னு ஒரு லேடி இருப்பாங்க. அந்த லக்ஷ்மி ஒரு நபரை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிப்பாங்க. அவர் சீட்டு கம்பெனி நத்துற அப்படின்ற மாதிரி எல்லாரையும் ஏமாத்தி இங்க இருந்து கிளம்பி போயிருப்பாரு. அந்த நபர் மூலியமா ஸ்ரீதேவி அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணும் பறந்திருப்பா. அதே மாதிரி உங்களோட தாய் மாமாவா பொடியன்றவர் இந்த ஊர்ல தான் இருப்பாரு. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி உங்களை கல்யாணம் பண்ணிருப்பாரு. கல்யாணம் பண்ணி முதல்ல நல்லா தான் பார்த்திருப்பாரு, போக போக டார்ச்சர் எல்லாம் பண்ண ஆரம்பிப்பாரு. இதனால லக்ஷ்மி இருக்காங்கல்ல, இதுக்கப்புறம் இந்த வீட்டு பக்கமே வராதீங்க அப்படின்ற மாதிரி பொடியை அங்க இருந்து அனுப்பி விட்டுருப்பாங்க. லக்ஷ்மியோட பொண்ணு ஸ்ரீதேவி இப்ப டீனேஜ் வயசுக்கு வந்துடுறாங்க. லக்ஷ்மி தான் தையல் வேலையெல்லாம் பார்த்து பொண்ணு நல்லபடியா பாத்துக்கிறாங்க. இது வரைக்கும் நாயர் சொல்லிட்டு இருக்கும் போது இவங்களோட இடம் வந்துருது. இவங்களும் அந்த இடம் எப்படி இருக்குன்றதெல்லாம் பாத்துக்கிறாங்க. மேற்கொண்டு சொல்லுங்கன்னு கேக்குறாங்க. நாயரும் மேற்கொண்டு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஸ்ரீதேவியை பொறுத்த வரைக்கும் மேகசின் படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். ஒரு மேகசின் விடாம நைட்டு முழுக்க உட்காந்து எல்லாம் படிப்பாங்க. எப்ப பாரு மேகசின் தான் படிச்சிட்டு இருப்பியா, எடுத்து வச்சுட்டு படு அப்படின்ற மாதிரிலாம் அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்ரீதேவி அழகா இருக்கிறதுனால ஊர்ல இருக்க வயசு பசங்க நிறைய பேர் இவங்களை சைட் அடிப்பாங்க. அந்த மாதிரி தான் டீ கடையில வேலை பார்க்குற சசியை இவங்களை சைட் அடிப்பாரு. அந்த சசிக்கு இவங்களை ரொம்ப பிடிக்கும், அதனால ப்ரொபோஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இவங்க கிட்ட ப்ரொபோஸ் பண்றதுக்கெல்லாம் ட்ரை பண்ணிருப்பாரு. ஆனா ஸ்ரீதேவி அதெல்லாம் விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி கிளம்பி போறாங்க. ஸ்ரீதேவிக்கு எந்த பையனையும் பிடிக்கல அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா ஸ்ரீதேவி இருக்காங்கல்ல, யாரையோ மறைமுகமா லவ் பண்ணிருக்காங்க. நான் லவ் பண்ற பையன் கூட ஓடி போக போறமா, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி அம்மாக்கு ஒரு லெட்டர் மாதிரி எழுதி வச்சிருக்காங்க. இப்ப நைட்டோட நைட்டா பேக் எல்லாம் எடுத்துட்டு இவங்க கிளம்பி இருக்காங்க. ஸ்ரீதேவி இறந்து போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி நாயருக்கு தகவல் கிடைக்குது. நாயரும் அந்த ஸ்பாட்டுக்கு வேகமா கிளம்பி வந்துடுறாரு. யார் இந்த மாதிரி கொலை பண்ணிருக்கா அப்படின்ற மாதிரி எல்லாருமே அவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. இப்ப நாயரும் சீனியர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ண நினைக்கிறாரு. முதல்ல யாரு பாடியை பார்த்ததுன்னு கேக்குறாரு. கோபால்னு ஒருத்தர் தான் பாடியை பார்த்திருப்பாரு. இப்ப சீனியரும் வந்து பாடி எல்லாம் பார்த்துடுறாரு. அவருமே யார் முதல்ல பார்த்ததுன்னு கேக்குறாரு. கோபால் அப்படின்றவரை எல்லாருமே கையை காட்டுறாங்க. நீ எதுக்குடா இங்க வந்தன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. எதிர்ச்சியா தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி கோபால் சொல்லிட்டு இருக்காரு. கோபாலே ஏன் இந்த கொலையை பண்ணிருக்க கூடாது அப்படின்ற மாதிரி எல்லாருமே யோசிச்சிருப்பாங்க. கோபால விசாரணைன்ற பேர்ல பயங்கரமா இந்த சீனியர் டார்ச்சர் பண்ணிருப்பாரு. அதனால தான் கோபால் பயத்துல தூக்கு மாட்டி இறந்து போயிருப்பாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆட்கள்லாம் பிரச்சனை பண்றதுக்காக வந்தாங்கல்ல, அதுல கோபாலோட பையன் தான் பயங்கரமா எகிரி இருப்பாரு. ஏன்னா கோபால் பாதிக்கப்பட்டிருக்காருல, அதனால தான் பையனுக்கு அவ்வளவு கோவம் வந்திருக்குன்னு சொல்றாரு. செக் பண்ணும் போது தான் ஸ்ரீதேவி 3 மாசம் பிரெக்னன்ட்ன்றது தெரிய வந்திருக்கும். அதனால ஊர்ல இருக்க வயசு பசங்க எல்லாரையும் பயங்கரமா விசாரணை பண்ணி பார்த்திருப்பாங்க. ஆனா பிரோஜனமா எதுவுமே நடந்திருக்காது. அதுக்கப்புறம் தான் இந்த கேஸ் ஹேண்டில் பண்றதுக்காக கிருஷ்ணன் அப்படின்ற ஒரு ஸ்பெஷல் ஆபீசர் வந்திருப்பாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, வயசு பசங்களை செக் பண்ணி நம்ம நார்மல் ஆங்கிள் போக கூடாது, எல்லா வயசுல இருக்கவங்களையும் செக் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த மாதிரி ஆங்கிள் யோசிக்கும் போது தான் குருன்ற ஒருத்தர் மேல டவுட் வருது. அந்த குருவை பொறுத்த வரைக்கும் இந்த ஊர்ல மைனர் மாதிரி சுத்திட்டு இருப்பாரு. பொண்ணுங்க விஷயத்துல வீக்ன்ற மாதிரி எல்லாருமே பேசுவாங்க. அதே மாதிரி அவர் வீட்டுல மட்டும் தான் டிவி இருக்கும். ஸ்ரீதேவி இருக்காங்க பாத்தீங்களா, டிவி பாக்குறதுக்காக அடிக்கடி அவரோட வீட்டுக்கு போவாங்க. அவர் ஏன் இதை பண்ணிருக்க கூடாது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஸ்ரீதேவி ரப்பர் மரம்லாம் இருக்கிற இடத்துல தான் இறந்து போயிருப்பாங்க. நியாயமா பார்த்தா இன்னைக்கு காலையில அவர் அந்த இடத்துக்கு வந்திருக்கணும், ஆனா வராமையே இருந்திருப்பாரு. இது கூடுதல் டவுட்டை கிரியேட் பண்ணிருக்கோம். அதனால கிருஷ்ணனும் கூப்பிட்டு விசாரணை பண்றாரு. அப்படி விசாரணை பண்ணும்போது அன்னைக்கு காலையில் நானும் வந்தேன்னு சொல்லிட்டாரு. ஆனா இங்க நாயர் இருக்காருல்ல, நீ எங்கடா அந்த ஸ்பாட்ல வந்த, எல்லாரையும் பார்த்தேன், உன்னை பார்க்கவே இல்ல, ஒழுங்கா உண்மையை சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் கோவமா விசாரிக்கிறாரு. குரு பயங்கரமா திணறாருல, அதனால கிருஷ்ணனுக்கு குரு மேல டவுட் வந்துருது. இவரால் தான் அந்த குழந்தை உண்டா இருக்கான்றதை செக் பண்ணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்படி செக் பண்ணும் போது தான் ஒரு ஷாக் காத்துட்டு இருக்கோம். குருக்கு ஆண்மையே இல்லன்னு தெரிய வந்திருக்கும். சோ அவரால் இது நடந்திருக்க வாய்ப்பு இல்லைல்ல, அதனால அந்த கேஸ் அதோட நின்றுச்சு. அதே மாதிரி வேற கேஸ் வந்தோன்னா கிருஷ்ணனும் கிளம்பிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இதெல்லாம் கேட்டு முடிக்கிற இவங்க இருக்காங்கல்ல, சரி இந்த கேஸ்ல எங்களுக்கு ஏதாவது ஸ்கோப் இருக்குமா, நாங்க ட்ரை பண்ணா ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க.
நான் கேஸை பத்தி எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் நீங்க தான் முடிவு எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஞாயிறும் இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப ஹீரோவும் என்ன பண்ணலாம், இருக்கலாமா வேணாமான்னு யோசிக்கிறாரு. நெகட்டிவா பேசுற நபர் இருக்காரு பாத்தீங்களா, சுத்தமா ஸ்கோப்பே இல்ல, பேசாம கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா வேற ஒரு நபர் என்ன சொல்றாருன்னா, கொஞ்சோண்டு வாய்ப்பு இருந்தா கூட சரி, அந்த வாய்ப்பை யூஸ் பண்றதுதான் புத்திசாலித்தனம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஹீரோ என்ன சொல்றாருன்னா, அடுத்த 5 நாள் மட்டும் நம்ம சின்சியரா ட்ரை பண்ணி பார்ப்போம், ஏதாவது கிடைச்சா கண்டினியூ பண்ணுவோம், அப்படி இல்லைன்னா நம்ம சாதாரணமா கேஸை முடிச்சுட்டு கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப எல்லாருமே சரின்ற மாதிரி இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. இப்ப லக்ஷ்மி கிட்ட விசாரணை பண்றதுக்காக வந்துடுறாங்க. லவ் பண்ணதா உங்களுக்கு சந்தேகம் கூட வரலையான்னு கேக்குறாங்க. லைட்டா கூட வரல அப்படின்ற மாதிரி அம்மா சொல்லிட்டாங்க. அந்த பொண்ணு தான் மேகசின் நிறைய படிப்பாங்கல்ல, எல்லா மேகசினையும் வீட்டுல இருந்து இவங்க எடுத்துட்டு வந்துடுறாங்க. இதுல இருந்து ஏதாவது கிடைக்குமா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் ஒரு லெட்டர் இவங்களுக்கு கிடைக்குது. அந்த லெட்டர் பாம்பேல இருந்து வந்ததுன்னு இவங்களுக்கு தெரிய வருது. ஸ்ரீதேவிக்கு கீதான்னு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க, அவங்க அண்ணன் கூட கொஞ்ச நாள் பாம்பேல இருந்திருப்பாங்க. அந்த டைம் தான் நாங்க ரெண்டு பேருமே லெட்டர்ல பேசிப்போம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க ஸ்ரீதேவியோட ஃப்ரெண்டு தானே, உங்ககிட்ட கூட பாய் ஃப்ரெண்டை பத்தி ஒரு வாட்டி கூட ஷேர் பண்ணது இல்லையான்னு கேக்குறாரு. ஒரு வாட்டி கூட என்கிட்ட ஷேர் பண்ணது இல்லை அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. நீங்க சொல்றது மூலியமா தான் இந்த கேஸை நாங்க எப்படியாவது கொண்டு போக முடியும், நல்லா யோசிச்சு பார்த்து ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஒரு வாட்டி லெட்டர் போடும்போது ஒரு விஷயம் சொன்னா, அதாவது ஹிந்தி கத்துக்கணும், அதே மாதிரி டைப் ரைட்டிங்லாம் கத்துக்கணும், அப்பதான் எங்கேயாவது வேலை பார்க்க முடியும்ன்ற மாதிரி சொன்னா, எதுக்காக திடீர்னு ஹிந்தி கத்துக்க போறேன்னு நான் கேள்விலாம் கேட்டேன், ஆனா அதுக்கு பதிலே வரல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ற மாதிரி இவரும் கேட்டுட்டு கிளம்புறாரு. ஹீரோவும் புதுசா ஒரு ஆங்கிள் திங்க் பண்றாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, காதலை ஏன் இங்க இருக்கணும், வேற ஒரு மாநிலத்தை சேர்ந்தவனா இருக்க கூட வாய்ப்பு இருக்கு, ஹிந்தி பேசுற மாநிலமா இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு, இங்க இருந்து யாராவது வேலை பார்க்கறதுக்காக வேற மாநிலத்துக்கு போயிருக்காங்களான்றத முதல்ல தெரிஞ்சுக்கணும்னு யோசிக்கிறாரு. பிரசிடென்ட் கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு. இந்த வருஷத்துல யாரெல்லாம் போயிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு, அங்க இருக்கு பாத்தீங்களா அந்த ஃபைல்ல எல்லா டீட்டெயிலும் இருக்கும், ஆனா அந்த ஃபைலை உங்ககிட்ட தர முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு, இப்ப கோவப்பட்ட சேனனும் பிரச்சனை பண்றாரு. ஆனா ஹீரோ இருக்கார்ல, பிரச்சனை எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி அவரை கண்ட்ரோல் பண்ணிடுறாரு. பரவாயில்ல சார் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து இவங்களும் கிளம்பிடுறாங்க. அந்த பிரசிடென்ட் ஆபீஸ்லயே பியூன் மாதிரி ஒருத்தர் வேலை பார்ப்பாரு, அவரை கைக்குள்ள போட்டுக்கிறாங்க. அவருக்கு சரக்கெல்லாம் வாங்கி தந்துடுறாங்க. நீங்க தான் எப்படியாவது அந்த ஃபைலை எடுத்து தரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சமயம் பார்த்து நான் எடுத்து தரேன் அப்படின்ற மாதிரி அவரை இவங்க கிட்ட சொல்லிட்டாரு. இந்த டைம் ஹீரோ இருக்கார்ல, கிருஷ்ணன் கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு. குருக்கு ஆண்மை இல்லைன்னு தெரிஞ்சோன்னா இந்த கேஸ்ல நீங்க கிவ் அப் பண்ணிட்டீங்களா சார் அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. சொல்ல போனா அதனால நான் கிவ் அப் பண்ணலப்பா, அதை தாண்டியும் ஒரு லீடை நான் கண்டுபிடிச்சேன், அதாவது வேற ஒரு மாநிலத்துல இருக்க பையன் கூட இவன் லெட்டர்ல பேசிட்டு இருந்திருக்கான்றதை நான் கண்டுபிடிச்சேன். இதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும்னா போஸ்ட்மேனை பார்க்கணும்னு போனேன். ஆனா ஸ்ரீதேவி இறந்து கொஞ்ச நாள்லயே போஸ்ட்மேனுக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, அந்த ஆக்சிடென்ட்ல அவர் கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாருன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கும் போதுதான் வேற கேஸ் வந்துருச்சு, அதனால தான் அதை அப்படியே விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. மேபி இப்ப கூட அவர் கோமால இருந்து வெளியே வந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டாரு. நெகட்டிவா பேசுற நபர் இருக்காரு பாத்தீங்களா, கோமாக்கு போனவங்க அதுல இருந்து வெளியே வரலாம் ரொம்ப ரேர் தான். அவனை தேடி அலையிறதுக்கு பேசாம நம்ம ஊரை பார்த்து கிளம்ப வேண்டியதுதான், ஏன்னா அவர் சொன்ன 5 நாள் முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இவர் பேசுற சவுண்ட் கேட்டு ஹீரோவும் உள்ள கூப்பிடுறாரு. இன்னும் 2 நாள் மட்டும் இருந்துக்கலாம், அதுக்கப்புறம் கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவரும் சரின்னு ஏத்துக்கிறாரு. இப்பதான் ஏற்கனவே பார்த்த லெட்டர்ல புதுசா ஒரு விஷயத்தை ஹீரோ கண்டுபிடிக்கிறது. பூத கண்ணாடி பட்டதுனால தான் அதை கண்டுபிடிக்கிறது. ஃப்ரம் அட்ரஸ் பார்க்கும்போது பாம்பே லெட்டர் மாதிரி தான் எழுதி இருக்கும், ஆனா அதுல கூர்கன் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து தான் இந்த லெட்டர் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சீல் குத்திருப்பாங்க. அந்த சீலை பத்தி இவர் எல்லார்கிட்டயும் காமிச்சிட்டு இருக்காரு. உடனே இது அந்த கீதா கிட்ட காட்டணும் அப்படின்ற மாதிரி கீதா வீட்டுக்கு வந்துடுறாங்க. சார் இது கண்டிப்பா நான் போட்ட லெட்டர் கிடையாது சார், ஏன்னா என்னோட கையெழுத்து இப்படிலாம் இருக்காது அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அப்ப ஸ்ரீதேவியோட ரகசிய காதலன் இவங்களோட அடையாளத்தை யூஸ் பண்ணி பேசிட்டு இருந்திருக்கான் அப்படின்றது இவருக்கு தெரிய வருது. எப்படியாவது அவனை கண்டுபிடிக்கணும்னா அந்த ஃபைல் வேணும்னு நினைக்கிறாரு. இப்ப பியூனோ இந்த இடத்துக்கு வராரு. என்ன ஃபைல் எடுத்துட்டியான்னு கேக்குறாங்க. எங்க சார் எடுக்க, பிரசிடென்ட் எல்லா ஃபைலையும் அவரோட வீட்டுக்கே கொண்டு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. யோ எடுக்கிறது தானே காசு வாங்கின அப்படின்ற மாதிரி இவங்க கோவப்படுறாங்க. ஹீரோ எப்படியாவது அந்த ஃபைலை எடுத்தாகணும், ஏன்னா அது மூலியமா தான் அடுத்த லீடு கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப நைட்டு நேரம் இவங்களும் பிரசிடென்ட்டோட வீட்டுக்கிட்ட வந்துடுறாங்க. ஹீரோவும் ஓட்டை பிரிச்சு உள்ள இறங்குறேன் அப்படின்ற மாதிரி ஓட்டை பிரிச்சு உள்ள இறங்கிடுறாரு. அந்த ஃபைல் எங்கன்ற மாதிரி தேடிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து பிரசிடென்ட் லைட்டை போட்டுறாரு. அதே மாதிரி இவரோட கழுத்துல கத்திய வச்சிடுறாரு. தரமாட்டேன்னு சொல்லியும் ஓட்டை பிரிச்சு உள்ள இறங்கியிருக்கல, இரு கால் பண்ற அப்படின்ற மாதிரி கால் பண்றதுக்காக போறாரு. அதுக்குள்ள ஹீரோ இருக்கார்ல, அவர் கையில இருக்க கத்தியை பிடிங்கி அவரோட கழுத்தையே வச்சிடுறாரு. போலீஸ்னா உனக்கு இலக்கரமா போச்சுல்ல, நாங்க வரும்போதே எவ்வளவு மோசமா பேசின, இன்னும் ஒரு வார்த்தை பேசின கழுத்து அறுத்துருவேன்னு மிரட்டுறாரு. சார் சார் உங்களுக்கு ஃபைல் தானே வேணும், தாராளமா ஃபைல் எடுத்துட்டு போய்க்கோங்க அப்படின்ற மாதிரி இவர் ஃபைலை தந்துடுறாரு. ஃபைலை செக் பண்ணும்போது விஷ்ணு அப்படின்ற ஒரு பையன் தான் கார்கன்ல வேலை பார்க்கறான் அப்படின்றது உங்களுக்கு தெரிய வருது. அந்த விஷ்ணு யாரோட பையன் பாத்தீங்கன்னா, பிரசிடென்ட்டுக்கு அப்புறம் மாஸ்டர்னு ஒருத்தர் பேசினார் பாத்தீங்களா, அவரோட சொந்த பையனா தான் இருப்பான். சோ மாஸ்டர் மேல நம்ம ஒரு கண்ணை வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் ஆட்கள் கிட்ட சொல்லிட்டாரு. அவங்க 3 மாசம் பிரெக்னெண்டா இருந்தாங்க பாத்தீங்களா, அவன் திருவிழாக்கு மட்டும்தான் ஊருக்கு வருவான்ற மாதிரி ஊர் மக்கள் சொல்றாங்க.
திருவிழால தான் ஒன்னா இருந்திருக்காங்க. ஏன்னா கரெக்டா 3 மாசம் தள்ளி அவ பிரெக்னெண்டா இருந்திருக்கா. இவன் தான் சார் ஏதோ பண்ணிருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் ஆட்கள் சொல்றாங்க. ஹீரோ ஒரு பக்கம் அந்த போஸ்ட்மேனையும் தேடிட்டு தான் இருந்திருப்பாரு. இப்ப அந்த போஸ்ட்மேனை கண்டுபிடிச்சு வீட்டுக்கு வந்துடுறாரு. போஸ்ட்மேனு கோமால இருந்து வெளியே வந்திருப்பாரு. ஆனா நடக்க முடியாத நிலைமையில தான் இருந்துட்டு இருக்காரு. ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, முக்கியமா ஒரு விஷயத்தை பத்தி உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். இந்த லெட்டரை பத்தி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி லெட்டரை காட்டுறாரு. இவர் ஏதோ சொல்றாரு, ஆனா என்ன சொல்றாருன்னு நமக்கு காட்ட மாட்டாங்க. இப்ப ஹீரோவும் பிரசிடென்ட்ட மீட் பண்ணி பேசுறாரு. சார், நாளையோட நாங்க கேஸ முடிச்சுட்டு கிளம்பலாம்னு இருக்கோம். அதனால இது வரைக்கும் இருக்கிற சஸ்பெக்ட் எல்லாரையும் அந்த இடத்துக்கு நீங்க வர வைக்கணும். அதே மாதிரி நீங்களும் அந்த இடத்துக்கு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவ்வளவுதானே, நான் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி பிரசிடென்ட் இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. லட்சுமியை ரெண்டாவதா பொடியன்னு ஒருத்தர் கல்யாணம் பண்ணாரு பாத்தீங்களா, அவரு கூட ஸ்ரீதேவியை கொண்டிருக்க வாய்ப்பு இருக்குன்ற ஆங்கிள் விசாரணை எல்லாம் நடந்திருக்கும். அவரும் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அதே மாதிரி சசி, குருன்ற 2 பேருமே இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இதை தாண்டி மாஸ்டரையும் இந்த இடத்துக்கு வர சொல்லியிருப்பாரு. வந்த மாஸ்டர் பிரசிடென்ட் மேல பயங்கரமா கோவப்படுறாரு. என்னையா என்ன இந்த இடத்துக்கு வர வச்சிட்டு அப்படின்ற மாதிரிலாம் கோவப்பட்டு இருக்காரு. இன்னைக்கு ஈவினிங் எனக்கு ஒரு நாடகம் இருக்கு, சீக்கிரமா விசாரணையை முடிச்சுட்டா நான் கிளம்பிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் நாயர் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் உள்ள இருக்க ஹீரோவும் கவனிக்கிறாருல. நீங்க கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி பொடியனை போக சொல்லிட்டாரு. நீங்க வாங்க சார், விசாரணையை முடிச்சிடலாம்னு சொல்லிட்டாரு. இதனால மாஸ்டரும் எதிர வந்து உட்கார்றாரு. ஜாதிக்காக நடந்த கொலையா தான் சரி இதை பாக்குறேன். பையன் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கூடாதுன்றதுக்காக அப்பாதான் இந்த கொலையை பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. மாஸ்டர் எந்த ரியாக்ஷனும் கொடுக்காம அமைதியா உட்காந்துட்டு இருக்காரு. இதை கேளுங்க சார் அப்படின்ற மாதிரி ரெக்கார்டரை இவரும் ஆன் பண்ணிட்டாரு. அந்த ரெக்கார்டர்ல ஒரு பையனோட வாய்ஸ் இருக்கு. அந்த பையன் சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறான். மாஸ்டர் பையன் விஷ்ணு லீவுக்காக ஊருக்கு வந்திருப்பான். எல்லாருமே சேர்ந்து குளத்தை கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி கிளீன் பண்ணும் போது தான் இவன் ஸ்ரீதேவியை பாக்குறான். பார்த்தோன்னே பிடிச்சிருது. அவங்களுக்குமே இவரை பிடிச்சிருக்கு. அந்த மாதிரிதான் இவங்க 2 பேருமே லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. இவர் வேலை பார்க்கறதுக்காக திரும்பி கிளம்பி போயிடுவார்ல, அதனால இவங்க 2 பேருமே லெட்டர் மூலியமா கம்யூனிகேட் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவர் திருவிழா லீவுக்காக வந்தாரு பாத்தீங்களா, அப்பதான் 2 பேருமே தப்பு பண்ணிருப்பாங்க. அதனால நான் பிரெக்னெண்டா இருக்கேன்ற மாதிரி ஸ்ரீதேவி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. பிரெக்னெண்டா இருக்கிறது வீட்டுக்கு தெரியறதுக்கு முன்னாடி ஓடி போயிடலாம் அப்படின்ற மாதிரி இவர் யோசிச்சிருப்பாரு. அதனால தான் நீ கிளம்பி வந்துருன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஏன்னா விஷ்ணு அப்பா கேஸ்ட் ரொம்ப பாப்பாரு. அப்பா ஏத்துக்க வாய்ப்பு இல்லைன்றதுனால தான் இந்த முடிவை எடுத்திருப்பாரு. ஆனா அவங்க சொன்ன டைமுக்கு வரவே மாட்டாங்க. இதனால இவருக்கு ஒண்ணுமே புரியல. ஃப்ரெண்டை விசாரிக்க சொல்லியிருப்பாரு. விசாரிச்ச ஃப்ரெண்ட் அந்த பொண்ணு இறந்து போயிருக்கா, நீ இங்க இருந்தா உன் மேல சந்தேகம் வரும், அதனால ஊருக்கு கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி கையோட இவரை கூட்டு போயிருப்பாரு. இதெல்லாம் கேட்கிற மாஸ்டர் இந்த இடத்துல கொஞ்சம் பதட்டமா மாற ஆரம்பிச்சிடுறாரு. நீங்க எதுக்காக மாஸ்டர் இவ்வளவு பதட்டமா மாறுறீங்க? உங்களுக்கு நீங்க நாடகம் இருக்கிறதா சொன்னீங்கல்ல, நீங்க கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இப்ப அவரும் பதட்டமாவே இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஹீரோவும் எஸ்பியை கால் பண்ணி வர வச்சிடுறாரு. குற்றவாளியை கண்டுபிடிச்சாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. குற்றவாளி வீட்டுக்கு போலாம் அப்படின்ற மாதிரி உங்க கார்ல டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் ஊர் மக்கள்லாம் சேர்ந்த மாதிரி ஒரு இடத்தை நோக்கி ஓடிட்டு இருக்காங்க. இவங்களும் என்ன ஏதுன்னு பாக்குறதுக்காக அந்த இடத்துக்கு போறாங்க. அந்த இடத்துல பார்த்தா ஒரு நபர் தூக்குல தொங்கிட்டு இருக்காரு. தொங்கிட்டு இருக்கிறது வேற யாரும் கிடையாது, நாயர் தான் தொங்கிட்டு இருக்காரு. மாஸ்டர் தானே தொங்கி இருக்கணும், இவர் ஏன் தொங்கி இருக்காரு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். இப்பதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் நமக்கு ரிவீல் பண்றாங்க. இந்த நாயர் ஒரு லெட்டர் எழுதி வச்சுதான் தூக்குல தொங்கி இருக்காரு. அந்த லெட்டரை எஸ்பியும் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாரு. ஹீரோ அவர்கிட்ட விசாரிக்கிற மாதிரி என்ன லாக் பண்றதுக்கு தான் ட்ரை பண்றாருன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி நாயர் எழுதியிருக்காரு. ஹீரோ உண்மையிலேயே அந்த பிளான்ல தான் இதை பண்ணிருப்பாரு. ஆக்சுவலா பேசினது மாஸ்டரோட பையன் விஷ்ணு கிடையாது, நாயரோட பையன் சீனு அப்படின்றவரு. சீனு தான் அவங்களை லவ் பண்ணிருப்பாரு. சீனுனால தான் அவங்க பிரெக்னென்ட்லாம் ஆயிருப்பாங்க. ஸ்டாம்ப் மாத்தி குத்துனா அந்த டைம்ல ஃபைன்லாம் போடுவாங்க. அந்த மாதிரி தான் போஸ்ட்மேன் இவர்கிட்ட லெட்டரை தந்திருப்பாரு. அந்த லெட்டர்ல என்ன இருக்கு பார்க்கணுன்றதுக்காக இவர் ஓபன் பண்ணி பார்த்திருப்பாரு. அப்பதான் இவரோட பையனோ ஸ்ரீதேவியோ லவ் பண்ணிட்டு இருக்கிறது இவருக்கு தெரிய வரும். ஸ்ரீதேவியோட அப்பா பணத்தை ஏமாத்திட்டு போயிட்டாரு பாத்தீங்களா, அவர் கூட ஸ்ரீதேவி கம்யூனிகேட் பண்றதா எனக்கு தகவல் கிடைச்சது. அதனால ஸ்ரீதேவிக்கு வர லெட்டர் எல்லாத்தையும் முன்கூட்டியே எனக்கு தந்துருங்க, நான் அது என்ன ஏதுன்னு பார்த்துட்டு உங்ககிட்ட தந்துடுறேன், ஆனா என்கிட்ட தந்ததை பத்தி யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு. அந்த போஸ்ட்மேனோ சரின்ற மாதிரி ஏத்திருப்பாரு. அந்த லெட்டர்லாம் ரெகுலரா படிக்கிறதுனால அவங்க ஓடி போற பிளான் இவருக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால இவர் இருக்கார்ல, அவங்க வர இடத்துல ஒளிஞ்சிருக்காரு. அவங்க வந்தோன்னா சடனா அட்டாக் பண்றாரு. அங்கேயே இவங்களோட கதையை முடிச்சிருப்பாரு. காலையில எதுவுமே தெரியாத மாதிரி அப்பாவி மாதிரி நடிச்சிருப்பாரு. ஹீரோக்கு எப்படிலாம் நாயர் மேல டவுட் வந்தது அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. நான் வரப்போறத பத்தி யாரு சொன்னான்னு பிரசிடென்ட் கிட்ட கேட்டிருப்பாரு. நாயர் தான் சொன்னாரு அப்படின்ற மாதிரி பிரசிடென்ட் சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி நாயர் எல்லா விஷயத்தையும் சொன்னார்ல, ஆனா இந்த போஸ்ட்மேனை பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லியிருக்க மாட்டாரு. மாஸ்டர் பையன் கூர்கன்ல இருக்கான்னு உங்களுக்கு தெரிய வந்தது பாத்தீங்களா, அதே மாதிரி நாயரோட பையன் கூர்கனுக்கு பக்கத்து ஊர்ல தான் இருக்கான்னு தெரிய வந்திருக்கும். அவர் லெட்டர் போடணும்னா கூர்கனுக்கு வந்து தான் போடணும் அப்படின்றத உங்களுக்கு தோணும். அதனால அவரையும் கணக்குல சேர்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சேர்த்திருப்பாங்க. இதெல்லாம் நம்ம கிட்ட முத வாட்டி காமிச்சிருக்க மாட்டாங்க. மாஸ்டர் வீட்டுக்கு வந்து விஷ்ணுவோட ஹேண்ட் ரைட்டிங்கை செக் பண்ணி பார்த்திருப்பாங்க. மேட்சே ஆகாது. சோ சீனு தான் கண்டிப்பா லெட்டர் போட்டிருக்கான் அப்படின்றத இவங்க கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. இருந்தாலும் மாஸ்டர் கிட்ட நீங்க நடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஹெல்ப் கேட்டிருப்பாங்க.
ஏன்னா நேரடியா ஒரு போலீஸ் கிட்ட விசாரணை பண்ணும்போது அவர் விசாரணையில இருந்து ஈஸியா தப்பிக்க வாய்ப்பு இருக்குல்ல, அதனால தான் இப்படி பண்ணிருப்பாங்க. மாஸ்டர் கிட்ட கேள்வி கேட்டிருந்தாலும் இவர் நாயர் ரியாக்ஷனை தான் நோட் பண்ணிருப்பாரு. அவர் பயந்த மாதிரி தான் ரியாக்ஷன்லாம் குடுத்திருப்பாரு. அது மூலியமா நாயர் தான் இதை பண்ணிருக்காருன்னு கன்ஃபார்ம் பண்ணிருப்பாரு. ஆனா நாயர் அதுக்குள்ள இந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்துட்டாரு. இந்த மாதிரி கேஸ் முடிஞ்சதுனால சஸ்பென்ஷன் கேன்சல் ஆகுமா ஆகாதா அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா சில நாட்களுக்குள்ளேயே உங்களோட சஸ்பென்ஷன்லாம் கேன்சல் ஆயிருது. இப்போ எஸ்பியும் திரும்பி நல்லபடியா உங்களோட வேலையை பாருங்க அப்படின்ற மாதிரி அனுப்பி வைக்கிறாரு. இதோடயே இந்த படத்தை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த படத்துல வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.